இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மனுடைய திருத்தலம். இது 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருந்துகிட்ருக்கு. இங்கே பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அம்மானு சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஏன்னா வந்து நிறைய திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியம், தொழிலில் தடை, போராட்டம், வாழ்க்கையில் வந்து இன்னல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து போகும்போது அந்த பிரச்சனைகள் அமாவாசையில் வந்து கலந்துக்கும் போது நிச்சயமாக அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் இங்கே அதனுடைய பிரச்சனை வந்து விடுதலை பண்ணுற இடத்துல அம்மா இருந்துகிட்ருக்காங்க. அதனால் பக்தர்கள் ஏராளமாக இந்த இடத்துல வந்து கலந்துக்கிறாங்க. மலையனூர் அமாவாசைன்னா மூஞ்சில் வருஷமும் தாலாட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக வந்துட்டுருக்கு. அமாவாசைக்கு இரவு நேர ஊஞ்சல் தாலாட்டு வேறு எந்த கோயிலையும் கிடையாது, இந்த கோயிலில் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது 51 சக்தி பீடங்கள் தலைமை பீடமாக இருந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு என்னென்னா வந்து இந்த அம்மா வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து சித்திரை மாதத்தில் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து சக்தி கிரகம் ட்ரையல் கிரகம் எடுப்பாங்க. அதனால் இந்த மாதத்தில் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. வருகின்ற அமாவாசை பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி 16/4/2026 வியாழக்கிழமை வருது. அதனால் வந்து ஊஞ்சல் உற்சவம் இல்லாதால சாமி தரிசனம் மட்டும்தான் மக்கள் பார்க்க முடியும். இந்த மாதம் மாசிலையும் சித்திரையிலையும் வந்து வருஷத்தில் வந்து 2 மாதம் மட்டும் ஊஞ்சல் உற்சவம் இருக்காது. மற்ற எல்லா மாதங்களிலும் வந்து ஊஞ்சல் உற்சவம் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியம், பொருளாதார தடை, பிரச்சனை, அம்மானு சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது சரியாகும். அதனால் வந்து நீங்கள் முறையாக அதுக்கு தேவையானது என்ன ஏதுன்றதை நீங்கள் பம்பு உடுக்கி வச்சு பார்க்கணும். பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்றது தான் நம்ம அம்மாவை வந்து பம்பு உடுக்கி வச்சு பார்க்குறோம். அம்மாக்கிட்டே அருள்வா கேட்குறேன், உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அம்மாவே சொல்லுவாங்க. அதன்படி வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா அமாவாசைக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊஞ்சல் உற்சவம் தாலாட்டு விசேஷம் திருவிழா இதை தான் பார்க்க முடியுமே தவிர எங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தலைமை குருக்களாக இருந்துட்டுருக்க இந்த மேல்மலையனூர் கோயிலில் வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது நாங்கள் நிச்சயமாக அமாவாசை டைமில் நாங்கள் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதில்ல. மற்ற நாளில் சாதாரண நாளில் வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுங்க. என்ன ஒன்று வந்து ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் ஆட்டி படைக்கும், 2வது அம்மானு சக்திகள் ஆட்டி படைக்கும். கிரகங்கள் ஆட்டி படைத்தா அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு சொல்லிடுறோம். அம்மானு சக்தியால் பாதிக்கப்பட்டது அம்மாவுடைய அருள்வாக்கு மூலியமாக தான் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்குறது 2000 ரூபா வாங்குகிறோம். ஜாதகமும் பார்த்துக்கலாம், மேற்கொண்டு அம்மானு சக்தியால் பாதிக்கப்பட்டது அதனோட பிரச்சனையும் தெரிஞ்சுக்கலாம். இது 2மே தெரிஞ்ச பிறகு தான் நம்ம பரிகார பூஜைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் முறையாக என்ன ஏது இந்த பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன விடுதலை ஆகுங்கிறதுக்கு நிச்சயமாக இதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக அந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். மலையனூர் பொருளாக நிச்சயமாக மாற்றி தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மலையனூர் சக்தி வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி பிரபலமாக ஆகிட்டுருக்காங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துருக்கோம். ஏன்னா சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் தலைமை பீடமாக இருந்திருக்கு. ஆனால் நிறைய பேர்கள் இந்த இடத்துல வந்து போனால் மாறுதல் கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து நிறைய பேருக்கு அம்மா வந்து இருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு அங்காளம்மன் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாமி இல்லைங்க சார், வந்த சாமி இப்போ கட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டுக்குள்ளே வர சாமி என்ன ஆகுதுன்னா வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் தடை போராட்டம் பிரச்சனை எல்லாமே இருந்துகிட்ருக்கோம். அதனால் இங்கே வந்து அந்த அதை வந்து நம்மளுடைய பிரச்சனை இருக்குதுன்னா அதை சரி பண்ணிக்கணும்னா அந்த அம்மாவை மறுபடியும் திருப்பி வந்து உங்களுக்குள்ளே வர வைக்கணும். ஏன்னா தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தெய்வ சக்தி நமக்குள்ளே இருக்கிற சக்தியே தடையாக இருக்குதுன்னா அப்புறம் வீட்டில் பிரச்சனை தானே இருக்கும். நிறைய பேருக்கு மேலே வந்து சாமி வர்றது கிடையாது, ஒரு சிலர் மேலே தான் சாமி வருவாங்க. சாமி வரவங்க தடையாகிடுச்சுன்னா அதை கட்டை உடைச்சிட்டு திருப்பி சாமி வர வச்சுங்க. உங்களுக்கு வந்து 100% வந்து வெற்றியை தரும். தடை தாமதம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத சூழ்நிலை கூட உருவாகிடும். ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டாக போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அதனுடைய பிரச்சனை என்னன்றது தெரியாது. ஏன்னா சாமி இருக்கிறது தான் தெரியுமே தவிர அது போயிட்ட பிறகு நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் தருன்றது யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல. அதனால் முறையாக நாங்கள் வந்து அதை கட்டை உடைச்சி சாமி வர வச்சிடறோம். மேற்கொண்டு மந்திர கட்டுலாம் தரோம். உடற்கட்டு மந்திரங்கள் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுகுமன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை சபையை கட்டு சத்துருவை கட்டு எதிரை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங்லங்லங் ஓம் நம சிவாய். அது மாதிரி வந்து நிறைய கட்டு மந்திரங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து நீங்கள் தினசரி நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டு வந்து யாரும் கட்டு போட முடியாது. அதனால் சாமி இருக்கிறவங்க வந்து முறையாக வந்து நின்று இந்த இடத்துல வந்து கட்டு உடைச்சி சாமியை வர வச்சுங்க. மேற்கொண்டு யாரையுமே வந்து எந்த இடத்துல யார் கட்டு போடாத அளவுக்கு மந்திரங்கள் உடனடியாக நீங்கள் வந்து ரெகுலராக பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு கட்டுக்குள்ளே விடாது. அதனால் மலையனூர் நம்பி வாங்க, நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். அதான் 12 அமாவாசையும் தொடர்ச்சியாக வரணும். ஒரு மாதமாக வரும்போது ஒரு மாதம் வர முடியலன்னு தடையாக இருக்கக்கூடாது. அமாவாசை தோறும் இந்த மாதம் வந்து கலந்துக்கும் போது நிச்சயமாக அம்மா வந்து இந்த 12 மாதங்களையும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க.
மலையனூர் சென்று வந்தால் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நம்பி வாங்க. உலகம் பிறக்கமுன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கமுன் 4 நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈன்றெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. அதனால் மலையனூர் வாங்க, நிச்சயமாக மாற்றத்தை தரும். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோடய நம்பர் அதிலே இருக்குது. அந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு வரலாம். ஜாதகம் பார்க்குறது மட்டும் வந்தால் 500 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். ஜாதகம் உங்களுடைய பிரச்சனைகள் அம்மானி சக்தி மூலியமாக பிரச்சனை இருக்குது, குலதெய்வ வழிபாடு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அம்மாவை வர வச்சு உங்களுடைய வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு 2000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பரிகாரம் எல்லாமே பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.